மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு பாயக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் மற்றும் மல்லநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆற்றின் கரையோரங்களில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதில் ஆற்றில் மணல் கொள்ளையை தடுப்பதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன், இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன, தொடர்ந்து அந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஏன் அதிகாரிகள் எடுக்கவில்லை என்ற கேள்விகளை சரமாரியாக எழுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் சிறப்பு அதிகாரி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றும், இந்த மணல் கொள்ளை தொடர்பான விசாரணை நடத்தி ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள ஸ்ரீவைகுண்டம் மற்றும் வல்லநாடு, கொங்கராயக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த சிறப்பு போது இப்போது மாவட்ட ஆட்சியருக்கு சிறப்பு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த சிறப்பு அதிகாரி விசாரித்து மணல் கொள்ளை தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். தொடரும் மணல் கொள்ளையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆகிய பிரச்சனைகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படுகிறது என்றும், இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்காதது ஏன் என்று கேள்வியையும் கண்டனத்தையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவு செய்திருக்கிறது.